நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பள்ளிகளில் விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு 108 ஆம்புலன்ஸ் சேவையை அழைப்பது மற்றும் அவர்கள் கொடுக்கும் முதலுதவி குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி உதகையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள CSI அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே விபத்து ஏற்பட்டால் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் சேவையை எவ்வாறு அழைப்பது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி அரசு மருத்துவக் குழு மற்றும் 108 ஆம்புலன்ஸ் குழுவின் மேலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக 108 ஆம்புலன்ஸை எவ்வாறு அழைப்பது, விபத்துகளில் சிக்கியுள்ளவர்களை எவ்வாறு காப்பாற்றி அவர்களுக்கு முதலுதவி கொடுப்பது, கை மற்றும் கால் முறிவு ஏற்பட்டால் அவர்களுக்கு எவ்வாறு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிப்பது, இருதயம் துடிப்பு என்றால் அதற்கு எவ்வாறு முதலுதவி அளித்து அவசர கால சிகிச்சை அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ நடவடிக்கைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது 108 ஆம்புலன்ஸில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். எடுத்துறியா? சொல்லி ஏதாச்சும் கையில் ஏதாச்சும் ஒரு துணியோ கட்சி போட்டுருக்கீங்களா, அதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு நட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இழுத்து போட்டுருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி போட்டுருக்கு. போட்டுட்டு பேக்கெட்டில் பேனை வச்சுருக்கீங்களா, பேனை சொல்லிங்களா, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பேனை எடுத்துட்டு அது மேலே இப்படி வச்சுட்டு இன்னொரு நாட்டை அந்த பேனை மேலே ஓகேவா. ஒரு ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிடலாம்ல. இது ரொட்டேட் பண்ண என்ன, இந்த பேனாவை மட்டும் ரொட்டேட் பண்ண அவ்வளோ ரொட்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு சின்னதாக ஏதாச்சும் துணி எடுத்து கட்டி வச்சு இந்த இடத்துல ப்ளீடிங் வந்துட்டு வந்த ப்ளீடிங் ஒன்றா இருக்கணும். இதுக்கு முன்னாடி ப்ளீடிங் ஆனது இல்லையா, அது ப்ளீடிங் ஆகாது. எல்லா வெயின்ஸ்னா நரம்புகள் வந்து வருதுன்னா அது கட்டி எல்லாமே லாக் ஆகிடும். இல்லை அது சின்ன விஷயம் தான். கண்டிப்பாக ஒரு பேனர் பட் அவர் எடுத்துட்டா அவர் லைஃபை யூஸ் பண்ணிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு போனால் அது டான்ஸ் அந்த டைப் பாக்ஸோ அது ஆனால் இது எல்லாம் யூஸ் பண்ணி நரம்பு ஆன்லைன் யாராச்சும் போட்டு போர் அடிக்கிறேன்னா புரியுதா. கால் பண்ணால் போலீஸ் வந்து உங்களை என்கொயரி பண்ணும், உங்களை பேசுவாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் போலீஸுக்கும் எந்த விஷயம் வராது. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். சரிங்களா, யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா போலீஸ்காரங்க எங்கே கேட்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, எந்த டிசிஷனும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணுறீங்க, அவங்க
ஷெட்யூல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? உங்களை வந்து கேஸ் போடுறது, உங்க மேலே கேஸ் போடுறாங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக கால் பண்ணி பேசலாம். சரிங்களா? எமர்ஜென்சி டைமில் மட்டும். அதே மாதிரி நீங்கள் சும்மா அன்வான்டாக 108 கால் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி இருந்தாலும் இப்போ குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக 108 கால் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அந்த டைமில் உங்களோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. சப்போஸ் நீங்கள் 5 டைம் கால் பண்ணுறீங்க, ஒரு எமர்ஜென்சி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து கால் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் கூட கூப்பிட்டா கூட நாங்கள் வர முடியாது. அந்த விஷயம் மட்டும் தயவுசெய்து யாரும் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் குழந்தைங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதாவது இன்சூரன்ஸ் வந்துச்சுன்னா அந்த திடீர்னு அவங்க அன்கான்சியஸ் எல்லாம் ஆவாங்க இல்லையா, கான்சியஸ் இல்லாமல் ஆவாங்கல்ல, அவங்க செக் பண்ணி பார்த்து பல்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஃபுல் கேர் பண்ணுவாங்க. பார்த்துக்கலாம், ஃபுல் கேர்னா தெரியும் இல்லையா, ப்ளஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணாதான் என்ன ஆகும்னா பல்ஸ் வரும். அதுதானே பண்ணும்போது அது 10 செகண்ட்ஸ்ல பண்ணதுக்கு 10 செகண்ட்ல பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பல்ஸ் பார்ப்போம், அதை பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ரேடியல் பல்ஸ் பார்க்குறேன், எனக்கு ஃபீல் ஆகுது.